நீங்க தள்ளிலாம் வர மாட்டீங்க, இந்த புருஷன் கை பிடிச்சிக்கிட்டே தான் வருவீங்க. அதுக்கு வேணா நீ உன் புருஷன் கை பிடிச்சிக்கோ. அத்துவ கேட்டேன். நீங்க வாய் திறந்தீங்கன்னு வைங்களேன், நேத்து தானடி, இன்னைக்கு என்னடி? அவ்வளோ கவுண்டர் உங்க மேலதான் இருக்கேன். நேத்து அவ்வளவு கதறினே, ஏன்டா நாத்து வச்சு செய்யற? விட்டுறா அவளை. நான் பிடிச்சிட்டு இருக்கா, என் கை எங்க இருக்கு பாரு. தானடா நீ டேலண்ட். ஷூட்டிங் போலாம். சரிடா, வா போலாம். எங்க எங்கேயும் லாக் பண்ணிடுமோன்ற பயம். இந்த இடத்த விட்டு போற வரைக்கும் நீங்க இப்படிதான் இருப்பீங்க. பாருங்க பிரதர், உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி வைங்க என் கூட பேச வேண்டான்ட்டு. ஏ பிரதரா, வைஃபா? பொண்டாட்டி தானே அவங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு அப்பா அவன் என்ன வச்சு செய்வான் நீ பண்றதுக்கு. உங்க புருஷன் தானே, என்ன கேக்குறீங்க? உங்க சண்டையில என்ன எதுக்கு பிரதர்னு கூப்பிடுற? மேன், என் பிரச்சனைக்கு காரணமே நீ தானே உங்களை கூப்பிட்டு வந்த. நீ அவளை என்ன ஒண்ணு பண்ணு. புருஷன் தானே நீ இப்படி கோத்துடுற. என் தங்கச்சி எனக்கு பிடிச்சல, உனக்கு இதுவே ஜாஸ்தி. பாவம் சண்டை போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனாலயா? பாவம் சண்டை போட்டுக்கிறாங்க, விட்டு பாவம். அது இன்னைக்கு ஃபுல்லா முட்டிக்கிட்டோம். வில்லி, அது என்ன விளையாட்டுக்கு சொன்னேன். வில்லியே இருந்துட்டு போறேன். ஏன்டா இதுக்கு நான் வந்தா? இதுக்கு வில்லி சவகாசம் பாரு, இங்க இருந்து நான் தான் திருப்பி இங்கே கூப்பிட்டு வந்துடும் அப்பயே சொல்லிட்டேன். ஐயோ, அதை மறந்துட்டேன். உங்க மூஞ்சி பக்கம் இந்த பக்கம் வந்துட்டீங்க. ஆமா, எனக்கு ஒண்ணு கழுத்து சொல்லுக்கல, இந்த பக்கம் திரும்பல கேட்கோங்க. நினைச்சிட்டு பாவம்ல. நான் இன்னைக்கு உனத்துல என்ன சிக்க வைக்க முடியும்? அதான உங்க பிளானு. தெரியும் உங்க பிளானு. ஒன்னும் நல்லா தானே இருக்கு. உனக்கு உனக்கு இருக்கும்டி எல்லாம். நான் கூட இருக்கிறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்ல சொல்ல வரீங்க? போதும், டாபிக் எங்க போகுதுன்னு எனக்கு தெரியும். வாங்க வெளியே போலாம். அது தெரியாம வெளியே வரமாட்டேன். பேரும் வரீங்களா இல்லையா? இல்ல நாங்க என்ன கிளம்பி போயிடுவோம், பாத்துக்கோங்க. வரம் இரு போலாம். வாங்க போலாம், வீட்டுக்கு அப்புறமா. இல்ல இருக்குடி, உனக்கு இன்னைக்கு என் தங்கச்சி எனக்கு பிடிச்சல. நீ வச்சு செஞ்சிடாதடா, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, மன்னிச்சிட்டு அவளை இன்னைக்கு சமாதானம் பத்திடுவாடா. எத்தனை கூப்பிட வச்சுட்டல தான் கூப்பிட்டா. அதுக்கப்புறம் இப்ப கூப்பிடுறா, எந்த அளவுக்கு காண்டா இருப்பா. என்னவோ பண்ணிருக்க. என்னடா நண்பன்ட்டு? நான் தானே நண்பன் இருந்த. நீ வந்து நாத்து நாத்தான நீ எதுக்கு மாறல? நான் எனக்குள்ள சேர்த்து மாறுத்தீங்க. கூட இருந்தா கூட என் உறவு மாறல. நிச்சடா அம்பி. போட்டு அடிச்சிடும், ஓடிடு. பக்கத்துல இருந்து வாங்கி கட்டிக்கிட்டு போவேன். இப்பெல்லாம் பண்ணாதடா, நான் சமாதானப்படுத்திடுறேன். இல்லையே, நைட்டு நீ மாட்டினீமா மாட்டினேன் ஞாபகம் வச்சு. இருக்க டைம் இருக்கே, நான் எப்படி கையில கால சமாதானப்படுத்துறேன். பாக்குறேன், அதையும் பாக்குறேன். எப்படி நீ பண்ற நானும் பாக்குறேன். அவன் எப்படி லாக் போட்டு வச்சிருக்கான்னு தெரியுதுல. அவங்க கிட்ட இருந்தா வரணும், நீ கெஞ்சணும், எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். இந்த ஃப்ரெண்டே ஹெல்ப் பண்ண மாட்டானா? அவ விஷயத்துல துளி கூட ஹெல்ப் பண்ண மாட்டான். பாரு, நம்ம பிரிஞ்சா இன்னும் சந்தோஷம்ட்டு இன்னும் பிரிச்சு வச்சுதான் வெடிக்க பார்ப்போம். என்னவோ சரிதான், இருந்தாலும் ட்ரை பண்றேன். முயற்சி திருவினையாக்குவாங்க. உனக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. வண்டி வந்துடுச்சு, வா போலாம். வண்டி வந்துச்சு, போலாமா? ஓகே. டேய், நீ எப்படி பண்றீடா? சரி வா, சீக்கிரம் வா. ஐயோ, எப்படி பண்ண போறேன்னு தெரியல. ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே. அவ்வளோ நான் அங்க பாத்துக்கிறேன். அந்த எலிஃபண்டா புச்சி? ஆமா, எலிஃபண்ட் அந்த பக்கம் இருக்கு. பாத்துட்டேன். கொஞ்சம் என் கூட வா, என்ன ரொம்ப பண்ற? புத்திர ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேல்ல, யாரும் என் கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். இருந்தாலும் நாத்து கொடுத்தான்னு போட்டுட்டு இருக்கேன். எங்க என் கூட வர? ஓ, கூப்பிடுறாங்கல்ல. எனக்கு என் பூச்சி கூட தான் இருப்பேன்னு சொன்னா பூச்சி கூட தான் இருப்பேன். நிஜமா சொல்றேன். ஏமா அதான் பூச்சி வண்டி கதறாளு. கதறட்டும், என்ன உங்ககிட்ட கோத்து விட்டாங்களா நேத்து? என் கூட இருக்க. அப்படிலாம் இல்ல பூச்சி, பழப்போறா. சின்ன பனிஷ்மெண்டா இருக்கட்டும். அதுக்கு எங்க அண்ணனும் பாவம் ஃபாரின்ல ஜாலியா சுத்தி இருப்பாரு போல. இங்க என் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டாங்கன்னு புலம்புறாரு. அதான் விட்டுட்டேன். எப்படி உனக்கு தெரியும்? ஃப்ளைட்ல நாங்க தூங்கிட்டோம்ட்டு நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்களே, அது கேட்டுச்சு. கீடி எப்ப தூங்குற நடிச்சியா? இல்ல, தாகமா இருந்துச்சா, அப்ப எழுந்துக்கலாம்னு எழுந்துக்கும் பார்த்தா நீங்க சீரியஸா பேசிட்டு இருந்தீங்களா. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், படுத்துக்கிட்டே கேட்டுட்டேன். என்ன கேட்டிருக்க? அப்பப்ப சொல்றேன். நிறைய கேட்டிருக்க. நீங்க ஒளிஞ்சு நின்று கேட்கல எல்லா கதையும். ஏதோ ஃபாரின்ல தெரியாம பண்ணிட்டோம். கேட்டீங்களா? பிளான் போட்டு தானே எல்லாம் கேட்பீங்க. பழி வாங்குறீங்க. கேட்டு அடுத்த நிமிஷம் ரியாக்ட் பண்ணிடுறோம்ல. பண்ணா நானும் பண்ணுமா என்ன? நான் பண்ண மாட்டேன். நான் தான் யார் இல்லைன்னா. வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். அங்கேயே வச்சிருந்துருக்கலாம்ல. இருக்கலாம் தான். அவங்களுக்கு என்ன தோணுச்சோ. எங்க? பேலஸ்க்கு. வர்றா என் பொண்டாட்டில பேலஸ்க்கு கூட்டு போக வேண்டாவா? ஓகே ஓகே. சிவாஜி பேலஸ் தானே? ஆமா. நாத்து இப்படி பண்ணாத. சாரி நாத்து. பார்த்தா பாவமா இருக்கு. போ டா போ. ஷுவர்.
ஷுவர். எப்ப சொல்லலாம்னு காத்துட்டு இருந்தாலோ பாசம் என் மேலயா அவங்க மேலயா? இப்பதான் வந்தியா நீ? ஜி அந்த பக்கம் போலாமா? ரவுடி நாத்து. போட்டோஸ்லாம் வெளியே எடுத்துக்கோங்க, உள்ளலாம் அலோடு இல்லை. அப்படியாடா? சுத்தி சுத்தி வெளியே எடுத்துக்கலாம், உள்ள அலோடு கிடையாது. சாரி நாத்து. இங்க வந்துட்டேன், வாங்க போலாம். பேலஸ் அந்த பக்கம் இருக்கு. நல்லா இருக்குல்ல, உள்ளலாம் சூப்பரா தான் இருக்கு. ஆமாண்ணா. என்ன இவ்வளவு போன அப்படியே போயிட்டா? போயாமே. ஆமா. இல்ல கூட இருக்கட்டும் அப்படியே இருந்துட்டா. வரமாட்டேன் படா. இது பிடிச்சி வச்சத இப்பதான் என் நாத்து வந்திருக்கு, கொன்றுவேன். எல்லாரும் கூட இருந்துச்சு. இப்ப நானும் இந்த வச்சு சுத்த போறேன். ஒழுங்கா 2 பேரும் போயிடுங்க. அவ என் கூட இருக்கான்னு போதே விட்டுருக்கணும். கொஞ்சம் விட்டா இழுத்து பிடிச்சிக்கலான்னு பார்த்தா அந்த பக்கம் போலாம். இங்க வா, நீ கேட்ட பூரா இங்க இருக்கு பாரு. இந்த பார்த்தாலே தெரியுது மாப்ள. நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்கன்னு என் பொண்ணாட்டி விட்டா நீங்க என்ன பொண்ணாட்டி என்கிட்ட கொடுக்கவே மாட்டீங்க. வா, பேலஸ் ஃபுல்லா இவங்க கூட சுத்திடுறேன். திருப்பித்தாதா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். செல்லல என் புச்சில. வா, முடியாது வா. கொலை என் புச்சில. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் கூட சுத்திட்டு வரேனே. அப்போ நான் தனியா இருந்த பரவாயில்லையா? பேலஸ் துது முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு. அத்தோட அவள் தானே வெளியே வந்துருவோம். அப்புறம் உங்க கூட தான். நானே தானே விட்டேன், அப்புறம் பாரு விருப்பத்ததவா. இப்படா. எனக்கு ஒரு சந்தேகம், இது டிசைனா இல்ல கவுந்துச்சா? எனக்கும் தெரியலையே. அவர் தூங்குறாருன்னு நினைக்கிறேன். தூங்குறாரா? ஆமா, எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. இதான் இது. அதான் என்ட்ரன்ஸ் வரைக்கும் அப்படி போயிடலாம். குட்டிமா எங்க போறோம்? போலாம் வாங்க, இந்த பக்கம் போலாம். இதுக்கு மேல என் புருஷனை விட்டேன்னா அவ்வளவுதான். அந்த டெண்டி தங்கக்கும் வேண்டாம். வேண்டாம், விட்டா அப்படியே செட்டில் ஆயிட்டீங்கல்ல. இந்த ஒரு ஏரியாவில் அவங்க கூட சுத்திட்டு அதுக்கப்புறம் உங்க கூடவே இருக்கலாம்னு நினைச்சேன். புரிஞ்சிடுச்சு, நானே இழுத்து பிடிச்சதுனால தான் நீங்க இருக்கீங்க. விட்ட உடனே ஒண்ணுமே சொல்லாம ஓடிட்டீங்க. கூட வரவே இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம்? பகல்ல அவங்க கூட இருந்துட்டு நைட்டு என் புருஷன் கூட மட்டும்தான் இருப்பேன்னு அர்த்தம். வான்னு மாட்டேன். முன்னாடி வா. அது என்ன சொன்ன நீ? நான் கேட்டுச்சுல, அப்புறம் என்ன? இப்ப என்ன சமாளிக்க சொன்ன போய் தானே இது? தங்கம் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்ப என் கூட தான் ஏத்து மாதிரி. முடியாது. அப்புறம் நீங்க ஓவரா கழிக்கிறீங்க, என்னால முடியாது. வெறும் லவ் போயிட்டு தானே. இதுக்கு அஸ்கி வயசுல போறீங்க. சரி, கடிக்க மாட்டேன் போதுமா? அதான் பேபி சொல்லுவ. சரி, கண்ட்ரோலா இருக்கேன், ட்ரை பண்றேன். போலாம் வாங்க அடுத்தடுத்து. ஓகே சொல்லு. ரொம்ப நைட் எடுத்துட்டேன்னு சொல்லுக்குட்டி, ஏன் டார்ச்சர் பண்ற நீ? சமாளிக்க தான் சொன்ன, கண்டுபிடிச்சனா? சவா என்ற புருஷனை எத்து மாதிரியே போதுமா? இது போன ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் அது கிடையாது. சரி. என்ன அண்ணி அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. மாட்டேன். அவனு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன்னு வைக்க, ஸ்ட்ரைட்டா சித்தப்பா கிட்ட போயிடுவேன். ஹாய் பாய் சொல்லிட்டு சென்னை கிளம்பி போயினே இருந்துருவேன். எனக்கு இன்னொரு ரிவெஞ்ச் டாஸ்க் கிடைக்கல, என் பாடி தூக்கம் வராது. என்ன பேசிட்டு இருப்பாங்க ரொம்ப நேரமா? ஏதாவது கண்டிஷன் போடுவான், வேற என்ன பண்ணுவான்? சரி பாப்பலாம். கூட விட மாட்டீங்க. தங்க பிடிச்சிக்க பாப்பலாம். இஷ்டப்பட்டு தான் கையை பிடிச்சிட்டு வர. பூச்சி உன் கையை பிடிக்க எனக்கு இஷ்டம் இருக்காதா? யார் சொன்னா? இதெல்லாம் எனக்கு ஆசையா இருக்காதா, இல்ல என்னோட ட்ரீமா தான் இருக்காதுன்னு உனக்கு நினைப்பா? அப்படியே அது ஃபாரின்லயும் பிடிக்கல, பப்ளிபுரத்துலயும் பிடிக்கல, சென்னையில எங்க போனாலும் பிடிக்கல. ஆசை இருக்கும் தான், ஆனாலும் இது நம்ம லைஃப், அடுத்தவங்களை பத்தி யோசிக்காத. இப்ப நான் என்ஜாய் பண்றேன்ல, அதை என்ஜாய் பண்ணுங்க. தேவையில்லாம யோசிக்காதீங்க. வீட்டுல தேவையில்லாம யோசிக்கிறது நீ மட்டும் தான். விட்டுறீங்களா? ரிவெஞ்ச் டாஸ்க் வந்துருவா தெரியும். நான் ஏன் திட்ட போறேன் பாப்பலாம். என்ன? ஆர்ட் கேலரி. ஓகே சூப்பர்டா, தேங்க்ஸ்டா. பிடிக்கும்ல, அதான் பின்னால சுத்தி பாரு. சரிதான். இந்த மாதிரி ஹார்ட்னே விட்டு தான் பிடிக்கும். பிடிக்குமா? பிடிக்காதுன்னு இல்லை, பாப்பா ரசிப்பேன். ஆனா இவங்க பாப்பாங்கல்ல, அந்த நுணுக்கமா அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. நம்ம வரைகிறதெல்லாம் எக்ஸாமுக்கு வரைகிறதோட சரி. சரி சரி. என்ன சுத்தி பார்த்துட்டியா? நிஜமா சூப்பரா இருக்கடா. மேல இருக்கு, மேல போய் பார்த்துட்டு. சரி சரி வா. அப்பா எவ்வளோ நேரம் என்னம்மா பண்ணிட்டு வரீங்க? பாருங்களேன். விளையாடுச்சுடா, உன்கிட்ட ரசிச்சு பார்த்துட்டு வர லேட் ஆயிடுச்சுடா. ஒரு ரூம்டா, ப்ளீஸ்டா. சரி சரி வா போலாம். காலி வலிக்குதுடா. எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாச்சா? லஞ்சு கூட வேணா, நீங்க ஓடிட்டீங்க 3 மணி வரைக்கும். சூப்பரா இருந்துச்சுடா. அதான்டா. ஒரு வாட்டி போகணுமா? இன்னொரு வாட்டியா? உங்களதான் கேட்டேன், உன்னை கேட்கல. போதும். அடுத்து ஆட்டோரியம் இருக்கு, அதை போயிட்டு அப்புறம் ஹோட்டல் போயிடலாம். ஏன்டா? இல்லடா அதான். சரி சரி. இதுவாடா? ஆமா அது படி இருக்குல்ல, போயிட்டு கடையில் வந்துடலாம். வாங்க போயிட்டு வரலாம்.
பா இதோட ரூம் தானே? எனக்கு இன்னொரு இடம் போகணும்னு ஆசையா இருக்கு, உங்களால முடியுமா? போலாம் போலாம், நான் ரெடி நான் ரெடி நான் ரெடி. நான் கூட ரெடி. டயர்டா இருக்குடா. அப்போ நீங்க ரூமுக்கு போங்க, நாங்க போயிட்டு வரோம். ஏய் எங்க ரூம்ல கூட்டு அடைக்க பாக்குறியா? பிச்சு போடுவோம் பிச்சு. அவரே கூட்டு போறேன்ற அவள் தான் ஒண்ணு. என்னடா இப்படி காலை வர்ற? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், உங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, நோ சொல்லிடாதீங்க. அடக்காடவுளே, எப்படி தொட்டிக்கிட்டு ஏறி நிக்கிறா பாரு கை மேல. வேற என்ன பண்ணுவ? நீ அவன் மனசை மாத்திட்டீன்னா அந்த பயத்துல போய் தொத்திட்டு நிக்கிறா. ப்ளீஸ் புருஷா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உனக்கு ஏன் ஐயனி மேல ஏறி நிக்கிற மாதிரி நிக்கிறேன்? பொண்ணு தானடா இவ, மரங்கரை கத்து கொடுத்தீங்களா என்ன? அதானே. சொல்லுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அது கேட்கலையே. அது என் ஃப்ரெண்ட் ஆச்சு. ப்ளீஸுங்க, இதுக்கு மேல ஏற முடியாதுங்க. வேற யார சொன்னா? அப்புறம் குதிரை வந்துட்டீங்க, கொடுத்துட்டு போங்க. என்ன? விச்கா சரி ரூம் போலாம். தானே இப்ப சொன்னீங்க. அண்ணா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். தாண்டா சேகர், ஏய் ஏன்டா இப்படி பண்ற? அவடா அவனுக்கு இதான் சாக்குன்னு சந்தோஷம் முறைட்டு எழுதி வச்சுப்பான். நேற்று எங்களுக்கு இதான் சார் நடந்தது. எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தமா? அனுபவிங்க அனுபவிங்க. என்ன? வாங்க, நீ ஹோட்டலுக்கே போலாம். இப்ப நான் கேட்டதுல கோச்சுக்கிட்டீங்க. லஞ்ச் ஒன்று இறங்குனா வான்னு என்ன பாரு. மாட்டேன். ஆசையா பொண்டாட்டி கிட்ட வந்தா ஆசையா உனக்கு கொடுப்பேன்னு பார்த்தேன், வேற என்ன? இல்லை லட்சக்காரன். லஞ்செல்லாம் உங்ககிட்ட மட்டும் தான் வாங்க முடியும். லஞ்சமா வாங்கினாதான் நடக்குது, நான் என்ன பண்ணட்டும்? என்ன உங்களுக்கு எதுவுமே நான் தரது இல்லை. கொடுங்காம கிஞ்சாம நீங்களா ஒன்று தந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க மேடம். அவங்களுக்கு தந்தது இல்லை. அதெல்லாம் ஃபாரின்ல, இங்க கிடையாதுமா இந்தியால. சரி உண்மையை சொன்னேன். சரி வாங்க போலாம். என் மனத்தை வாங்கினது போதும். சத்தியா சொன்னேன் என் பொண்டாட்டி. ஏங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அப்புறம் இதுக்கு எதிர்த்து கொஞ்சம் வராது. அது சாமி வராது. அப்பனா ஓகே, பார்ப்பலாம். சமத்து பையன் வாப்பலாம். இது ரொம்ப நல்லா இருக்குடா, அழகா நடந்து வர. இந்த பார்க்ல இது மட்டும் சும்மா. ஈவினிங் வரைக்கும் இங்க இருந்தா அப்ப நைட் எஃபெக்ட் நல்லா இருக்கும்ல. தாராளமா நைட் எஃபெக்ட் பார்க்கலாம், போதுமா? ஸ்வீட். இங்க இருந்து இங்க வரத்துக்குள்ள பாரு, சில இருட்டுது, மழை பெய்ய போதும். இந்த பக்கம் போகணும்ல. அதுக்குள்ள இன்னும் இருட்டிடும். இதுவும் நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? நாங்க அந்த பக்கம் போறோம். போயிட்டு வாங்க. அதிசயம், ஓடாம வந்திருக்கீங்க. பக்கம் பிடிச்சிருக்கு, வர போலாம். அதுலயே நல்லா இருக்குடா. சரி பாப்பா. அப்புறம் என்னம்மா அப்புறம்ன்ற? ஆசைப்பட்டதெல்லாம் செய்யறேன். ஆமா, என் செல்ல குட்டி நீ. ஒரு கிஃப்ட் நைட்டு உங்க கூட இருக்கேன் நானே. அப்புறம் என்ன கிஃப்ட்? ஒன்று வேணும். நான் மாட்டேன், என்னால முடியாது. இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல பிச்சு விட வச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். யார் இருக்கா? அதெல்லாம் முடியாது. ஒன்று தான் முடியாது. புருஷனுக்கு எஞ்ச வைக்கிறீங்க நியாயமா? கெஞ்சிங்க, தப்பு இல்ல. ஈசமே கெஞ்சாதீங்க, முடியாது. நான் ஒரு பொருட்டே இல்லைல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ், ரூம்ல தர, நிச்சயமா தரீங்க. வேண்டாம் ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இப்பெல்லாம் கேட்காதீங்க. ஓ ரூம்ல இருக்குன்ற வீட்டல்ல அவ்வளவுதான். திரும்ப அதே கேட்க கூடாது. வரும் போலாம். இன்னும் சுத்தி முடிக்கல. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்ன சுத்தணும்? ரூம்ல போட்டு போறீங்களா? மணி என்ன தெரியும்ல, 6 தான் ஆகுது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கதெல்லாம் பேசிட்டு அப்புறம் ரூம் போலாம், போதுமா? அவர் இடத்துக்கு கூட்டு போறாங்க தான் போகணும். சரிடா தங்கம், நீ எங்க கூப்பிடு, அங்க வரேன். லவ் யூ புஜி. சுபித்தது லவ் யூ குட்டிமா, போலாம். ஓகே. அவங்க பிக்கப் பண்ணிப்போம். அப்பனா சரி, வாங்க போலாம். சூப்பரா இருக்குங்க, சொல்லவே இல்லை. நீங்க சொன்னால லேக் பக்கத்துல ஒரு வியூ பார்த்தோம். நீங்க கூட்டு வந்து காட்டவே இல்லையே, செமையா இருக்கு. இங்கே தூங்கிருக்கலாம்ல. அவ்வளவுதானே, இன்னைக்கு இங்க கத்துக்கலாம். செம்ம. ஓய் என்னமே என்ன இங்க வந்து தட்டி வச்சுட்டா? பக்கத்துல தானே உட்காந்துட்டு இருக்க. அவ்வளவுதான், டிஃபன் ஓட்ட பேசி விடுமா. நான் ஒரு 6 நிமிஷம் பேசிட்டு திரும்ப அது பேய் ஓட்டினா உனக்கு தெரியும். அப்படியே சொல்றேன். ஆமா என்ன பண்ற? இப்படி பேச இப்படியே நான் திரும்பி பேசின முடிப்படம். எதுக்கு பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்க? கவனித்து வரலையா? ஒன்னு எடுத்துட்டு வந்திருந்தாங்க, நான் கட்டிட்டு வந்தேன்ல, அது ஒண்ணு. அது இல்லாம ஒண்ணு. ஆனா நான் தாவணியே பார்க்கல, தெரியுமா? அதுக்கு என்ன இப்போ? தாவணி வேணும். ஏன் இது பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன? ஒன்னு ஏர் கண்டிஷனர் அதான் நேத்தே முடிஞ்சது. அதெல்லாம் சொல்லாது, டெய்லியும் பேசி வச்சிருக்கோம், ஞாபகம். ரொம்ப நாளைக்கே கிளம்பிடலாமா? ஏன் சுத்தி பார்த்தது போதுமா?
போதும் போதும், என்னால முடியல உங்ககிட்ட. ஐயோ, அது முடியாது. அப்புறம் சென்னையில் நீ தனியாக விட்டுரு பிச்சு விடு. லீவ் தான், அப்புறம் என்ன? அதெல்லாம் செல்லாது செல்லாதுலாம் செல்லாது. உங்களால பட்டு பையன்ல. சரி, உங்க கால் கிட்ட உட்காந்துக்கிறேன். நோ 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 நோ. என்னை பிடிச்சிக்கோங்க, நான் கால் கிட்டே உட்காந்துக்கிறேன். போதுமா? என்னை பற்றி தெரியும்ல. ஆமா, உன் இடுப்பு பிடிச்சதான் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதான் தெரியுமே. இப்படி பிடிப்பேன்னு தெரியும்ல. தெரியும் தெரியும். திட்ட மாட்டீங்க. இப்போ நான் திட்டினா அப்படி நீங்க அமைதியாடுவீங்க. பதில் சொல்லு. பதில் கேள்விலாம் கிடையாது. சாரி, திட்ட மாட்டேன். ஆனால் கொஞ்சம் வாய்க்கு விடுறேன். பிச்சு. சரி சரி, இறக்கி விட்டுறேன் 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 விட்டுறேன். போதுமா? இது போதும். தள்ளியே இருந்துருக்கும். என்ன என்ன காலை இருக்க பிடிச்சிட்டு இருக்கீங்களா? அப்புறம் என்ன? இல்ல, இவ்வளவு சூப்பரான இடத்த சொல்லாம விட்டுட்டியே. ஓ, அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம்ல, அது இங்கதான். சொன்னல ஒரு லேக் வியூ இருக்கு, சூப்பரா இருக்குன்னு. ஆமா, ஆனா கூட்டம் வரணும்னு தோணல. கூட்டம் வந்துட்டேன்ல. தனியா இருக்கும்போது கூட்டம் வந்தாலும் நல்லா வந்திருக்கோம்ல. இன்னைக்கு உங்ககிட்ட தான் இருக்கு. ஆமா, சுட்டுட்டேன். கிட்ட இருந்து சுற்றி வைக்கமா இல்ல. என்கிட்ட இருந்து சுடுறதுலதான் ஒரு த்ரில்லே, அதுலதான் ஒரு கியூட்னஸ் இருக்கு. அதெல்லாம் போய் கேக்குறீங்க? எல்லாத்தையும் எடுத்து தருவேன். ஆமா, உங்க அம்மாக்கு திரும்ப திருடிதான் வச்சிருக்கேன். இந்த வாய் இருக்கே. நான் உண்மையதான் சொன்னேன். உங்க அம்மாக்கு தெரியாம தானே திருடி வச்சிருக்கேன். ஆமா, நீ வச்சுக்கோ. எங்க அம்மாட்ட கொடுத்துறாது. கொடுக்கலன்ற உங்க அம்மா தான் உங்களை புடிங்கிட்டு போன காத்துட்டு இருக்காங்க. அதுவும் புடிங்கிட்டு போய் அந்த குரங்கு கிட்ட கொடுக்க காத்துட்டு இருக்காங்க. அதானே? பாடுறா, மாமன் பொண்ணு குரங்குன்றான். பேசாம அதுக்கு தேவாங்கன்னு பேர் வைக்கலாம். என்னடா என் மாமா பொண்ணு தேவாங்கன்ற? தம்பி, உங்க அம்மா பொண்ணு நாங்க என்ன சொல்லிட்டோம்? நான் மட்டும் தான் சொல்லுவேன். அடுத்தவங்களே என் மாமா பொண்ணை பேசக்கூடாது. புரியுதுல்ல? ஓ அப்படி. தங்கச்சிமா நீங்க வா. முடிஞ்சா போ. என்ன பண்ண? உனக்கு வெக்கமான சொல்ல சொன்ன இல்ல, அவங்க மாமா பொண்ணு அவன் என்னன்னு சொல்லுவான்றான். அவர் மாமா பொண்ணு தான், அவர் என்னன்னு சொல்லிட்டு போட்டு நமக்கு என்ன வந்துச்சு? நான் ஒரு பொசிஷன் வருதா போறோம். பரவாயில்லையே தங்கச்சி, இவ்வளவுக்குள்ள சொல்லிட்டான். ரிவெஞ்ச் இருக்கு மவனே, ரிவெஞ்ச் இருக்கு. சரிம்மா, நான் அதான் கேட்டேன். நீயே நல்லா இருக்குமோ, நான் என்னத்த பண்றது? அது ரிவெஞ்சா? ஏன் அப்படி சொல்ற? நாங்கெல்லாம் கட்டிக்க மாட்டோம் மவனே, கட்டிக்க மாட்டோம். ஆனா எங்க ரிவெஞ்ச் டாஸ்க்கு கொடுத்துரு. நீங்க சீரியஸா ஒரு விஷயம் பேசுனீங்கன்னா அதுக்கு எங்க பதில் சீரியஸா இருக்கும். ஆனா சந்தேகப்பட மாட்டோம், அதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த மாதிரி ஃபன்னா எங்களை வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை பத்தி பேசினா அதை நாங்க சீரியஸா எடுத்துப்போம். ரொம்ப போச்சு. சீரியஸா பேசுறது காமெடி எடுத்துப்பாங்க, காமெடி பேசுறது சீரியஸா எடுத்துப்பாங்க. இந்த விஷயத்துல நாங்க அப்படிதான். ஒரு சீரியஸா உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை பாசிட்டிவ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நாங்க யோசிப்போம். ஓகேவா? அப்போ உங்களை சந்தேகம்லாம் பட மாட்டோம். ஆனா அந்த மாதிரி ஃபன்னா சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியும் நினைச்சீங்கன்னா முடியாது தம்பி, முடியாது. வச்சு செஞ்சுட்டு தான் வரும். என் மாப்பிளைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. பங்கமா இருக்கு. ஓகே ஓகே, அவ பாக்கிறதுக்கு வெயிட்டிங். நான் கூட ஓய் ஏமா கூட்டுமா, உங்களுக்கு கால் கேட்குதா இல்லையா? ஐயோமா, சொல்லுங்க. எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்க, என் பக்கம் பார்க்கவே இல்லை. இப்பதானே திவ்யான்னு கூப்பிட்டீங்க, தான் திரும்பினேன். ஓய் கூப்பிட்டது நீ இன்னும் தெரியாது. என் பேர் என்ன ஓயா? சரி, குட்டிமா கூப்பிடுறது யார் கூப்பிடுவேன்? நீங்க யார கூப்பிடுவீங்களோ எனக்கு எப்படி தெரியும்? நான் யாரை வேணாலும் பேர் சொல்லி கூப்பிடுவேன். எனக்கு எப்படி தெரியும்னு? எனக்கு எப்படி தெரியும்? உங்க பத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேக்குது. அவங்க பக்கம் பார்த்த மாதிரி கேவலமா இருக்குமா இருக்கும்ல, அதான் உன் பக்கம் பார்த்துக்கிட்டே அந்த கதையை கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, இது சண்டை படம் நல்லா தான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குப்பா. என்ன அப்படின்னு பார்த்தேன். என்னன்னா நான் என்ன சொல்லணும்? வேண்டாம், எதுக்கு இப்போ இந்த ரிவெஞ்ச் டாஸ்க்கு பண்ணு கூட ஞாபகம் இல்லை. வேண்டாம், நார்மலாக பேசு ப்ளீஸ். நான் சண்டைக்கறி மாதிரி தெரியுது. ஏன்னா நார்மலா தானே பேசிட்டு இருக்கேன். உங்களை திட்டனா, கத்துனா, கோச்சுக்கிட்டனா, ஏதாவது பண்ணனா கேஷுவலா தானே பேசுறேன். என்னவோ நார்மலா பேசுன்றீங்க. இன்னைக்கு நான் மாட்டினேன், அதானே அன்கண்டிஷன்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டேன். என்ன ஏன்னா அங்க சூப்பரா இருக்குல்ல, பேசிட்டு இருக்காங்க, என்ன சூப்பரா இருக்குன்ற. போய் உட்காரணும் போல இருக்கு. அந்த கம்பிக்குள்ளே அந்த பக்கம் பார்த்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு தெரியலையே, நான் என்னத்த பேசணும்னு தெரியலையே. பேர் அவங்களுக்கு மட்டும் தான் வாய் இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க, அப்புறம் கதறிட்டு இருக்காங்க. உனக்கும் தெரிஞ்சிருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். சிவாவை பத்தி பேசினது தானே. என்ன சிவா? அவனை கலாய்க்க சொன்னேன். இருக்காது உங்க மோர பொண்ணு நீங்க சொல்றீங்க, நான் எதை சொன்னா? தெரியாம அவளை பத்தி பேசிட்டேன். அவளை இழுத்து போடாதீங்க. போனான்னா அது குரங்கு சொல்லுங்க, மூஞ்சூர் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, நான் கண்டுக்க மாட்டேனே. இல்லைன்னு சொல்லுங்க, மயிலுன்னு சொல்லுங்க, எதுவும் சொல்லுங்க, நானும் கண்டுக்க மாட்டேன். காண்டாக்டா போல இருக்கே. காண்டா இருந்தா நமக்கு நாப்பு. ஹலோ, விடுங்க. சாரி. நான் அவனை வெறுப்பேற்ற தான் சொன்னேன். ஒன்னு வெறுப்பேற்று நான் யோசிக்கல. அந்த குரங்கு பத்தி நமக்கு என்ன பேச்சு? ஐயோ, அது உங்க மொற பொண்ணு. இந்த பொண்டாட்டி வெறுப்பேத்தாத. இப்பெல்லாம் நான் வெறுப்பேத்துறேன். புரிஞ்சுது. இந்த மாதிரி ரிவெஞ்ச் டாஸ்க் வேணாம். அவளை இழுத்து போட்டடி, ஏதாவது கொடுத்து பட்டை போட்டடி, என்ன வேணா பண்ணி நான் கண்டுக்க மாட்டேன். அதெல்லாம் வச்சு நீங்க டாஸ்க் வரக்கூடாது. தங்கச்சி முன்னாடி வேற ஒரு பொண்ணு ஒரு கொஞ்சம் வரான்,
அதுக்கு என் தங்கச்சி கம்முன்னு இருக்கணும். என் தங்கச்சிக்கு சூடு இல்ல, சொரண இல்ல. ஏன்டா ஐயா வம்புலுக்குலாம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ரொம்ப நேரம் அமைதியா போயிடுச்சு. வா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீயும் சப்போர்ட் பண்ணு. கரெக்டா என் நாத்துக்குன்னா சூடு இல்லையா, சொரணை இல்லையா, ரோஷம் இல்லையா, இல்ல எதுவுமே தான் இல்ல நினைச்சுக்கிட்டாரா? இவர் சொன்னோடனே சமாதானம் ஆகிறதுக்கு. அம்மே அவங்க நம்மள வெறுப்பேத்துறாங்க, கண்டுக்காதாமே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவங்கள தேவையில்லாம சுபேத்துறாங்க. பத்தியா தேவையில்லாம முசு பேத்துருமா. அவர் அவங்க மாமா பொண்ணு வர்ணிப்பாரு, நம்ம தேவையில்லாம முசு பேத்துருமா. நம்ம தேவையில்லாம முசு பேத்துறோம். அவரு டேய் என் காது. பத்தியா சாரிடா. நம்ம கண்டுபிடிச்சிட்டு பனிஷ்மெண்ட் என் தங்கச்சி கொடுக்குறான் எப்படி கத்தி. அவளுக்கு காது வலிக்குன்ற தோணுதானே? அதெல்லாம் தோணாது. அதெல்லாம் ஏன் தோண போகுது? அவர் மனசுல வேற யாரும் இருக்காங்களே. நீ அமைதியாவே இருக்கு, ஏதாவது பேசு. எனக்கு பதில் இல்லை, எங்க அண்ணன் பேசுறாரு, எங்க அண்ணி பேசுறாங்களா, அப்புறம் என்ன? ஆமாண்டா ஆமா, எப்படி பேசுறான் பத்தியா? நம்ம நாத்தோட காது போனா போட்டுன்னு காது கிட்டே கத்துறானே, அப்ப இவ்வளவு திமிரு இருக்கும். காது கேட்காம போனாதானே அவர் என்ன நிமிஷம் அதை பண்றாருன்னு தெரியாம இருக்கும் என் தங்கச்சிக்கு. அதான் பிளான். இதுதான் பிளானா? இதுங்க நீங்க இப்படி சோதிக்குது. அம்மே நீ ஏடி பேசாம இருக்க? தங்கம் வயிறும் கொஞ்சம் தெரியும். இப்போ வாடி போடி தெரிஞ்சா இருக்க வேண்டியவோ தெரிஞ்சுக்கிட்டா சரி. உங்களை ஒரு வழி பண்ணிட்டு வரேன். அவ்வளவுதான், தங்கச்சி கீழே போட்டா. நீ என் தங்கச்சி அவன் கீழே போட்டுவான்னு. நீ கீழே உட்காரதான் வச்சேன். அவளும் கீழே போட்ட, அவ்வளவுதானப்பா, பரவாயில்ல. நான் தூங்கிவாமா, நாங்க இடம் தரோம். வாடி தங்கம், உனக்கு அண்ணன் இருக்கேன். வாடி தங்கம், ஃபீல் பண்ணவே பண்ணாத. இப்போதான் எதுக்கு அப்படி பேத்தி விட்டுட்டு இருக்கீங்க? பேசினா கூட பரவாயில்ல, என்ன யோசிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. இதோ வரேன்னா இது எங்க அண்ணன் மேல உட்காந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. என்ன அவன மாதிரி நினைச்சியா வேற ஒருத்தி இது பண்றதுக்கு? சேச்ச, நீ உட்காந்து தங்கும். ஏன் நாத்துக்கு இல்லாத உரிமையா? உனக்கு அப்புறமா தான் யாரா இருந்தாலும் உனக்கு தான் மத்தவங்க முக்கியமா தெரிவாங்க. எங்களுக்கு அப்படி இல்லடி தங்கம். செல்லம் இங்க பாரு, நீங்க போராடி கிட்ட விடுங்க. பொண்ணு எங்களுது, நாங்க தரதா இல்லை. என்னமே இங்க பாரு. ப்ளீஸ் ரெண்டு பேரும் இழுத்து பிடிச்சி வச்சிருக்கீங்க. இழுத்தா கூட விட மாட்டீங்க. விடுங்கடா. வலிக்க ஒழுக்காத. இதை கொடுங்க. முடியாது. அப்ப தர மாட்டீங்க. மாட்டோம். நாத்து புருஷன் என்ன பண்ணுவான்? என்ற புருஷன் தானே இதுல விவரம். ஏதாவது ஐடியா யோசிச்சு வச்சு பண்ணுவாரு. சேகிக்கிறேன் போட்டு என்கிட்ட தருவீங்களா மாட்டீங்களா? நீ தர தேவையில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. அத்தியா நாத்து என்ன சொன்னான்னு கேட்டியா? டேய் என்னடா பண்ற? தங்கச்சி சமக்கல கூட மாப்பிள்ளை சேர்த்து சொன்ன. யாரும் என்கிட்ட வர வேண்டாம். அது உங்க அண்ணனுக்கு சொன்னது உனக்கும் தெரியும். சும்மா அதை வச்சு செய்யாது, அவ்வளவுதான் பாத்துக்கோ. அந்த பண்ணி மாடு நாயா, எனக்கு என்ன சொல்றதே தெரியல. அது கூட வச்சு சண்டை போட்டுட்டு இருக்க. அதை வர்ணிச்ச நான் எங்க வந்துச்சு? நீ எதுக்கு ஏத்தி விட்டுட்டு இருக்க? சரி ஃப்ரெண்டா நீ துரோகியா? நகர்ந்து போங்க, யாரும் என்கிட்ட இருக்க வேண்டாம். நகருங்கன்னா நகருங்க. வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து தப்பாயிடுவோம். ரூம் போலவா? எந்த ரூமுக்கும் வரல. உனக்கு அவ்வளவுதான் லிமிட். குட்டிமா எழுந்துருன்னு. முடியாது. நான் வேற இடத்துக்கு போன பிளான் போட்டேன். நாங்க அங்கதான் போறோம். போலாம். எனக்கு கால் இருக்கு, வர தெரியும். எனக்கு யாரோட தெய்வம் தேவை. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. ப்ளீஸ் வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கூடவே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.